ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அமேசானில் தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில் ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கான் சார். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்னைக்கு 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 நடுவில் நீங்கள் அப்படியே பாதி பார்த்துட்டு நின்றுட்டீங்கன்னா 1 rupee 60 அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசேஸ்ல தான் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இவங்க ஓடிடின்னு ஓவர் த டாப் இல்லை, ஓட்டி பார்க்கறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம், மாதம் ஒரு ₹300 கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு எந்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ₹300 ₹400 கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுவே ₹1000 ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ₹1000 டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் ₹250 கட்டுறீங்க. சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ இந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து அன்புச்செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள் கிட்ட இருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்கெல்லாம் தான் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ நீங்கள் கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி சொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னால் எந்த ரெஸ்டாரண்ட்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண, எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓடிடி. இப்போ நீங்கள் மக்கள் கட்டுற காசை ஃபுல்லாக அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனால் எவ்வளோ படம் வேணா பார்த்துக்கங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுங்க. இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவன்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்க இருக்கிற பெரிய ஓடிடில வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்க ₹400 கட்டுவீங்களா மாசம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான். இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவன்யூ ஷேருக்கு இந்த மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ₹2.80 செலவு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆடு போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்கு ₹4. 100 பேர் கிளிக் பண்ணா ஒருத்தன் பார்ப்பான். ஸோ ₹400 செலவு பண்ணி ₹2.80 சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸ் நம்ம பார்த்துருக்கோமா? ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமே படம் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடாது. நீங்க கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது, பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது. இன்னொன்று எது தெரியுமா, இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய படத்தோட பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது. ஆக்சுவலா
இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிருவீங்கன்னு. இப்போ ஒரு 100 சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா அதுல 90 லாஸ் ஆகுதுன்னா 10 பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் 2 படம் தான் ஓடுது, 8 லாஸ் ஆகுது. ஆவரேஜ் சேம் தான், பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓடிடி பண்றதா இருந்தா நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதே ஐடியால இருக்கேன், அதுதான் வேணும், இந்த மாசம் சந்தை கட்டுறது வேணாம். ஸோ இப்போ நீங்க 100 ரூபாய் கட்டி பார்த்தா அந்த 100 ரூபாய் ப்ரொடியூசருக்கு போகணும். அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும். எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நீங்க வாட்ச் நவுன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இல்லை 4 நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டு அப்டேட் பண்ணுவேன், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன். அப்புறம் மாசம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க, உன்னோட டோட்டல் இன்கம் 36 ரூபாய் 50 பைசா. இந்த மாதிரி ஒரு 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 போகஸ் சிஸ்டம் இருக்கும்போது, அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டமை நம்மளே உருவாக்கணும். இப்படி யோசிச்சு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட படத்தை நான் என்னோட போட்டுக்கிறேன். அது மாதிரி இப்போ சார் இப்போ அவரோட படங்கள்ல நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுங்க. அவர் அளவுக்கு நம்மளால பெருசா பண்ண முடியல, பட் இருந்தாலும் அவர் பண்றது எனக்கு சந்தோஷம். அதனால நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணி தரேன். அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், என்ன தப்பு? இப்போ உங்க படத்தை தியேட்டர்ல நீங்க தானே போடுறீங்க, உங்க படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்க படம் பார்த்தா இவருக்கு காசு வந்தா அது என்ன லாஜிக்கு? அதுதான் ஓடிடி. இப்போ மக்கள் காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெவன்யூ ஷேர்ல கொடுக்குற சின்ன படங்களை, அதுவும் 100 படத்துல ஏதோ ஒண்ணுதான் வாங்குறான், அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனாலதான் இப்போ லாஜிக்கல். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஓடிடில நிறைய படம் வரதில்லை. இப்போ சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்கறத நிறுத்திட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறான்னு அவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு. இப்போ படங்கள் அதுல வரது கம்மியாயிடுச்சு. அதனாலதான் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது படமே போடுறதில்ல, நான் எதுக்கு ஆப் வச்சுக்கணும்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம். அது ரேஸையும் தாண்டி இப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க. இல்ல நான் அந்த ஆப்ல தான் பார்ப்பேன், அந்த ஆப்ல என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே பார்க்க போறீங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த ஆப்ல ஓடுனா என்ன, படம் தானே அது. இப்போ இந்த அக்காலின்னு ஒரு படம், அது ஃபுல் ஸ்கிரீன் போனதுக்கு அப்புறம் அது ஆர்கே சினிமாஸ்ல ஓடுனா என்ன, நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடுனா என்ன? இல்ல நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜிக்னு புரியல. ஸோ அதனால நீங்க என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க. அப்போ லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா உங்க மந்த்லி பில்லு வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். 4 படம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் தான் இருக்கும். இதுவே நீங்க 4 ஆப்பை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு வாரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு லாஜிக்கலா பார்த்தா நீங்க 250 ரூபாய் ஒரு படத்துக்கு செலவு பண்றீங்க. ஆனா மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி அந்த பவன், இந்த பவன், இந்த சாகர் அவங்க எல்லாம் ஃப்ரீயா ரெஸ்டாரண்ட்ல சப்ளை பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டேன், நான் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா யாராவது பொருள் விற்பாங்களா? அது ஏன் அந்த ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும்? சரி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், யாராவது டிஸ்பிளே பண்ணா ஃப்ரீயா கொடுக்குறேன், ஆனா யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவங்க என் ப்ராடக்டை வாங்கியிருக்கான், என்னோட ஷேர் என்னன்னு எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங், வீக்லி பேமெண்ட், இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசருக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இப்போது ஆர்கே சினிமாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணால் உருவாக்கலாம். உருவாக்க முடியாதவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உருவாக்க முடிஞ்சா நீங்களும் உருவாக்குங்க, தப்பு இல்லை. யாரையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஓடிடியை உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. இது நான் பண்ணும்போது தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு தானே இவ்வளோ பேர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு கோல்டு மைனே கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங்னு ஒன்று எல்லாம், இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்ச இனாகிரேஷன் பண்ணி 3 நாள் எனக்கு சம்பாதிச்சிடணும், போட்ட காசுல வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ். இப்போ படம் ரிலீஸ் பண்ணால் 7 நாள் அந்த சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டின்னு தெரியல. மார்க்கெட்டிங்னு ஒன்று முக்கியம், அது எவ்ரிடே நீங்கள் செய்யணும். நீங்கள் மார்க்கெட்டிங் செய்ய நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் இன்கம் வரது நின்றும். அது எல்லா பிஸ்னஸ்க்கும் சமம், சினிமா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கணும்? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் நிஜமாவே சம்பாதிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் அவர் டெய்லி மார்க்கெட் பண்ணணும், டெய்லி நிறைய பேர் பார்க்க வைக்கணும். பார்க்காதவங்களுக்கு அது புது படம் தான். இதை படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சுப்பா, 1 மாசம் ஆச்சுப்பா, இனிமேல் அந்த படத்தை யாருப்பா அப்படிலாம் கிடையாது. ஏன் புதுசாக ஒரு பிறந்து வரப்போறது இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் போய் காலேஜ் போக போகிறது இல்லையா, அவன் இந்த படம் பார்க்காம இருக்க போகிறது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தை அவன் பார்க்க போகிறது இல்லையா? ஒருத்தன் பார்க்கலன்னா அது புது படம் தான். ஸோ அதனால படம் பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போறீங்க,
உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கலன்னா அடுத்த பெயிண்டிங் பாங்க. நீங்க பார்க்க தான் காசு கட்டுறீங்களே தவிர அதை வாங்க காசு கட்டல. ஸோ சினிமாங்கிறது ஒரு ஆர்ட். ஒவ்வொருத்தருக்கு இப்போ A25 உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் தனியாக தயாரிக்க முடியாது. A24 உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அது பிடிக்கும், C25 உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்காது. நான் யாருக்காக தயாரிப்பேன்? ஒவ்வொருத்தருக்காக இந்த 2000 வருஷம் நான் போட முடியும், ஒரு வருஷம் தான் தயாரிக்க முடியும், அது டேரக்டரோட வருஷம் தான் தயாரிக்க முடியும். பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா அடுத்த படம் பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொன்னா காமனா ஒன்று சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு கலர் பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படி காமனா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதை பிடிக்கும். உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சதுன்னா அது கோஇன்சிடென்ஸ், பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச கதையை பாருங்க. அதுல இந்த படம் சரி, இந்த படம் கேவலமா இருக்கு, இந்த படம் நல்லா இல்ல, மொக்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை பாருங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் பார்த்த படத்தை தான் போய் பார்ப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க பார்க்க வரீங்க. அதனாலதான் சினிமாவை டார்க் ரூம்ல காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சிருக்குன்னா அது கோஇன்சிடென்ஸ். அதனால படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு தோணும், இன்னொருத்தருக்கு நல்லா இல்லைன்னு தோணும். இப்போ நீங்க நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? உங்க வீட்டில் வந்து அடிப்பாங்கிற பயம் இருக்குல்ல. ஆனா நீங்க போடலாம், தப்பு இல்லை. பட் நீங்க போடுறது இல்லை. அது சினிமா ஈஸி டார்கெட். ப்ரொடியூசர் இஸ் ஈஸி டார்கெட். அவனை மட்டும் எல்லாத்துக்குல. நீங்க பேங்க் போறீங்க, ஒரு மேனேஜர் வேலை செய்யல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, அந்த டூத் பேஸ்ட்ல எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு தெரியல, டெய்லி ரிவ்யூ போடுறீங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சதை செய்யுங்க, அவ்வளோதான். ஸோ அவர் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாதீங்க. ஸோ பேப்பர் மூவி 100 ரூபாய் கட்டி இந்த படம் பாருங்க. ஏன்னா 100 ரூபாய் கட்டி இந்த படம் பார்த்தா தான் இந்த ப்ரொடியூசர் காசு போகும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்க யூஸ் பண்ற பொருளுக்கு காசு கொடுங்க. யூஸ் பண்ணாத பொருளுக்குலாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அன்சப்ஸ்கிரைபுங்கிற பட்டன் அமுக்குங்க. இந்த பெரிய ஓடிடி எல்லாம் தானா கீழே வந்துடும். சின்ன படங்கள்லாம் அதை ஃப்ரீயா கொடுக்கறது நிறுத்தினீங்கன்னா அவங்க பெரிய படங்களை 3 படங்களை வச்சுக்கிட்டு அவங்களால ஓடிடி நடத்தவே முடியாது. நடத்த முடியலன்னா இந்த பெரிய ப்ரொடியூசருக்கு அவங்களே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். இப்போ 80% ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ஃப்ரீயா கொடுத்துக்கிறத நிறுத்தினாலே போதும். இன்னைக்கு பெரிய படமும் சின்ன படமும் ஒரே படம் தான். 100 ரூபாய் கட்டி பார்க்கணும். அப்ப தெரியும் நிஜமான சேல்ஸ் ரெக்கார்டு யாருக்கு எவ்வளோ, 100 கோடி நிஜமாவே கரெக்ட் ஆகுதா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்கே அன்புச்செல்வன் அவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொன்னார். 2 நிமிஷம் தான். என்னன்னா, நான் பவுடர்னு ஒரு படம் பண்ணேன். நிக்கில் முருகன் பிஆர்ஓ அவர் தான் மெயினாக லீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு 2-3 தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன். அன்புச்செல்வன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு தான் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சர் ஆகிட்டேன். ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சாரை வச்சு பண்ணோம், கொஞ்சம் பெரிய படம். அந்த படம் வந்து அதே மாதிரி தான். நான் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு, நீ ஃபோட்டோ கொடு, டிடி எடுத்து கொடு, சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம். 3 நாள் ஆச்சு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம். ஹராவும் அதே மாதிரி தான். இவருக்கு ஃபோன் அடித்தேன், காலையில் எடுத்து வந்து கொடுத்தேன். பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் சென்சார். அன்பு அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய வேகம். ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கன் மணிமாறன், ஃபைட் மாஸ்டர்ஸ், நிறைய பேர் நம்ம சங்கத்திலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது, நான் வேலை செய்கிறேன். அதுதான் பெரிய விஷயம். வாய்ப்பை தேடுறதை விட வாய்ப்பை உருவாக்கணும்வாங்கல்ல, அந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்காப்புல. இந்த ஒரு சிறந்த தளமாக இந்த ஓடிடி தளம் இருக்கும். நம்ம சொன்னோம்ல, நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. நாம் சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றி இன்னைக்கே நிரூபணமாயிருக்கு. வாழ்த்துக்கள். அன்புச்செல்வன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கங்கள். ஆர்கே அன்புச்செல்வன் சார் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்றத சொன்னாரு. பண்ணி அதை வந்து கடைசியில் அவர் கத்துக்கிட்டது எல்லாமே, அவருடைய உழைப்பு எல்லாமே யாருக்காக போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பாளர்களுக்காக. அதை செய்யறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. எல்லாரும் மேடைக்கு மேடை முழங்குவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஒரு 5 விஷயம் தான் மொத்தம்: ஃபைனான்ஸ், ப்ரொடக்ஷன், தென் ரெம்யூனரேஷன், ரிலீஸ், ரெவென்யூ. 5 விஷயம் தான் சினிமால. இந்த ஃபைனான்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடியே நான் தானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் இவங்க கிட்ட எல்லாம்
நிறைய ஆஸ் அன் அட்வொகேட் நான் சொல்லியிருக்கேன் சார். 5% 6%க்கு பணம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் ஃபாரின்ல ரெடியா இருக்காங்க. அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும். இங்க 25%, 30%, 35%க்கு ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. இப்போ அன்பு செல்வன் சாரே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடியூசர், அப்புறம் ஒரு ஓடிடி நடத்துறாரு. இன்னைக்கு ஓடிடி நடத்தும் போது எல்லார்கிட்டையும் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி அதுல ரெவென்யூ வந்தது அப்படின்னா அதை ஷேர் பண்றேன் 50-50 அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய நண்பர் அருண் காத்து அதை பண்ணிட்டு இருக்காரு இப்போவும். சோ நான் என்ன சொல்றேன், இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யறவங்களுக்கு ஃபைனான்ஸும் கிடைக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்ப 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கோடி ரூபாய நீங்க வெறும் 6% வட்டியில நீங்க கொடுத்தீங்க 6 மாசம் அப்படின்னா, சிறந்த படைப்பாளிகளால நல்ல படங்களை தர முடியும். அந்த நல்ல படங்களை கொடுக்கும்போது அத வந்து நீங்க இவங்கள மாதிரி ஒரு ஓடிடி சேனல்ல இவங்க போட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆசிஃப் அலின்னு ஒரு ஆக்டர் மலையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன நடிகர் தான். முதல்ல அப்படி சின்னதா தான் முன்னுக்கு வந்தாரு. நடிக்கிற படம்லாம் ஹிட்டு, அவர் எடுக்கிற படம்லாம் ஹிட்டு. அவரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர் சம்பளம் ஏறவே இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்டே கொடுத்துட்டு இருப்பாரு. அதே சம்பளம் தான். எம்ஜிஆர் அவர் அதே சம்பளம் தான். ரஜினி சார் அதே சம்பளம் தான். பல வருஷம் இவருக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க. சம்பளமே ஏத்த மாட்டாங்க. பஞ்சோர் நான் சொல்றேன், எனக்கு பழைய கதையெல்லாம் தெரியும்ன்றதுனால ரஜினி சார் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு, இல்ல நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கணும். இல்லங்க, நீங்க 2 லட்சம்லாம் இல்ல, உங்களுக்கு 5 லட்சம் ஆயிடுத்து, உங்க மார்க்கெட் வந்து 5 lakhs இப்போ அப்படின்னு பஞ்சோர் நாச்சலம் சார் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்றாரு. இப்போ அப்படிலாம் கிடையாது. படம் வந்து பாதி ஓடுதா இல்லையா, எவ்வளவு ரெவென்யூ வந்ததுன்னு தெரியாம எனக்கு 12 கோடி சம்பளம் 15 கோடி சம்பளம் ஏத்துறாங்க. ப்ரொடியூசர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும், ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி ஓடிடி சேனல் நடத்துறவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும். நல்ல எண்ணத்தோட 100 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சதுன்னா மிகவும் பிரமாதமா பண்ண முடியும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த ஃபைனான்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா அவைலபிள். ஏன்னா அமெரிக்கால 2%க்கு மேல வட்டி கிடையாது. அந்த அவ்வளவுதான் 2% தான் இன்ட்ரெஸ்ட். அமெரிக்கால, கனடால, ஆஸ்திரேலியால எல்லாம் அவ்வளவுதான். ஆனா அங்க நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் 6% 5% கிடைச்சா எங்களுக்கு போதும் சார், நாங்க கொடுக்க தயார் அப்படின்றாங்க. அதை நம்ம ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாவே கொடுக்கலாம். அதுக்கு காரணம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரின்ற ரெகக்னிஷனை முழுமையா யாரும் கொண்டு வர மாட்டேன்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. ஆனா இன்னும் இண்டஸ்ட்ரியா கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க. பேங்க்ல போய் நின்னாக்க லோன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த நிலை மாறணும். என்ன மாதிரி ஆட்கள் நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு பாக்குறேன். அந்த ஃபைனான்ஸ் கிடைச்சாதான் எல்லாராலையும் படம் எடுக்க முடியும், ஓடிடியில கொண்டு வர முடியும், ஓடிடியை நடத்த முடியும். ஏன்னா இப்ப அவர் ஓடிடி நடத்தணும்னா அதோட பிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவுன்னு தெரியுமா? இந்த மாதிரி 100 படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னா இப்ப ரெவென்யூ வருதோ வரலையோ, ஆனா ஒரு பணம் செலவாயிட்டே இருக்கும். அதை யார் தாங்குவாங்க? அதை எல்லாரும் படம் பார்த்தா தானே தாங்க முடியும். அதனாலதான் அவர் சொன்னார், யார் யாரெல்லாம் படம் பாக்குறான்னு நான் பார்க்க போறேன், இனிமேல் ஒவ்வொருத்தரையும் பார்க்க போறேன், யார் யாரெல்லாம் பாக்குறீங்கன்னு. அவர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்ச உடனே அடுத்த நிமிஷமே நான் அவரோட டவுன்லோட் பண்ணிட்டேன். இமிடியேட்டா டவுன்லோட் பண்ணேன். எனக்கு தியாகராஜன் சார் கூப்பிட்டு சொன்னாரு, நம்ம மலையூர் மம்பட்டி சார் வந்து ஆர்கே அன்பு செல்வன் அவர்களை சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, லீகலா பண்ணுங்க, என்னென்ன செய்ய முடியுமோ அவருக்கு செய்யுங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இங்க சொல்ல விரும்புறேன் அவருக்கு. அதனால எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன், இந்த சின்ன படங்கள் பண்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அவருக்கு உதவி செய்யுங்க. அருண்காந்த் போன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணினாதான் எல்லாரும் வளர முடியும், இல்லைன்னா வளரவே முடியாது. அந்த 5 பேரு இந்த கொழுத்த தலைகள் அவங்களே தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து யாருமே எல்லாம் பார்த்து மாலை போடுவீங்க, பால் ஊத்துவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியில் வேற யாரும் வளர மாட்டாங்க. எல்லாரும் வளர விடுங்க, எல்லாரையும் வாழ விடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புச்செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம்.
நீங்களா டீ கடை வச்சிருந்தீங்க, நாங்க அது கூட இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா வந்து அந்த ஓடிடியை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயா போடுங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில நடிக்கிறோம். அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதுல செலவு பண்றோம். என்னட்ட ஒரு நண்பர் வந்தார் ரொம்ப முன்னாடி, வந்து நான் பேரை சொல்லக்கூடாது, வந்து சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து சார் பார்த்த மாதிரி இருக்கு சார், கரெக்டா பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்க சொன்னீங்க சார் சினிமாவில் வந்து காசே வராது சார், நீங்க எப்படி சார் இதுல போராடி ஜெயிக்க போறீங்க, வாழ்க்கையில போய் நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார்னாரு. ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமா சார், நான் துபாயில போய் ஒர்க் பண்ணி, ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா. அதான் அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்ப நான் வந்து படம் பண்றதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போறேன் சார் அப்படின்னாரு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் சார்னாரு. சரி சார் பார்க்கலாம் சார், என்ன மாதிரி கதை சார் அப்படின்னு ஒரு ஃபைலை எடுத்தாருங்க. நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்ல எல்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்ல இருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்தேன். எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்ப எடுத்துட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பல நேரத்துல உடையும், பேப்பர் உடையும். பாத்திருக்கீங்களா? ஃபைல்ல நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமா அந்த மாதிரி கதைகள் தான் நிறைய. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. உடஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எங்க போனாலும், எங்க சுத்தினாலும், எங்க வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியா. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கும் அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவரை நடிகன் ஆக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பத்தி ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த 3 நாளுங்கிறது வந்து குறைவாதான் எனக்கு பட்டுது. தியேட்டர்ல கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டா. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த படத்துல காசே வர வேணாம் சார், என் காசு போனா பரவாயில்ல சார், என் படம் ஸ்கிரீனுக்கு வந்துடணும் சார் அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்க. என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா படத்தை எடுத்துடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமரால வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துச்சு. அது அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமரால எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காருங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து அப்பப்ப நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன்ட்ட மேடையில வச்சுக்கிட்டே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்று வருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்பண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன் வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பத்தி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். அதனால வேகத்தை விட்டுறாங்க, உங்க வேகம் தேவை.
அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்றேன். வேகம் தேவை, அதை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு மனிதர், போராட்ட குணம். அதாவது போராட்டம்ங்கிறது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டத்துல அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்காக இப்படி ஒரு, அதாவது என் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, உங்க படத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஓடிடி தளத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறார். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இதுக்கு உதவி பண்றோமோ அந்த உதவியில தான் இந்த ஓடிடி தளம் எழுந்து நிற்க வேண்டும். ஓவர் த டாப்ங்கிறது இது ஓவர் த டாப்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓடிடியை அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர் நோட் பண்றாரு, நோட் பண்ணல அது வேற. உங்க போன் நம்பரை நான் பார்த்துருவேன். அவர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சார் சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னாரு, போட்ட உடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சார்னு. அந்த மாதிரி நிச்சயமா இதற்கு எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா சின்ன சினிமாவை பத்தி பேசிட்டு போறது சுலபம். அதை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திரு அன்பண்ணன் அவர்கள். அதுக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்குன்னு இல்லை என்னைக்குமே துணையா இருப்போம். உங்க வேகத்தை குறைச்சிக்காதீங்க. நீங்க மேலும் மேலும் உங்களுடைய புதிய சிந்தனைகளுக்கு நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருங்க. நாங்க எல்லாரும் என்னைக்கும் துணையா இருப்போம்னு கூறி உங்களுடைய இந்த ஓடிடி தளம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மிகப்பெரிய ஒரு தளமாக வர வேண்டும். அதிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆர்கே அன்புசெல்வன் சார் அவரோட முயற்சிக்கும் அவரோட இந்த படைப்புக்கும் மிகப்பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சங்க அலுவலக உறுப்பினர்களும் தயவு செய்து மேடைக்கு வாங்க. சார் நேம் லிஸ்ட்ல இங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. நிர்வாகிகள் மட்டும் நீங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க ப்ளீஸ். சங்க நிர்வாகிகள்